எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்க சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் பிரைஸ் விஷயம் கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTCஸோட அலோட் பண்ணிக்கோங்க. வீக்லி டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $59,900 இருக்குங்க. ஸோ போன வாரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீக்லி கேண்டில் க்ளோஸ் வச்சுதுங்க. ஸோ அந்த வீக்லி கேண்டலோட க்ளோஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,500 ரேஞ்சில் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்த $59,000 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கல. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஓகேங்களா. ஸோ ப்ரீவியஸாக ப்ரைஸ் வந்தது பார்த்தீங்களா. ஸோ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த 60,000 கீழே க்ளோஸ் வைக்கல. ஸோ அப்போ இங்கே என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரைஸை நம்மளுக்கு இந்த கீழே இப்போல்லாம் இந்த ரேஞ்சுக்கு கீழே இந்த 61,000 60,000 வருதும் ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல க்ளோஸ் வைக்க மாட்டேங்குது. ரிஜெக்ஷன் தான் ஆகுது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து 60,000 தொடும் போது ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரெண்டாவது 59,000 தொட்டது. 6,000 கீழே வந்து 15,000 தொட்டு மறுபடியும் குட்டி ரிஜெக்ஷனு. ஸோ அகெயின் ப்ரைஸ் நம்மளுக்கு இப்போது 60,000 அதாவது 59,000 கீழே வந்துட்டு 58,000 லோ வச்சுட்டு அகெயின் ஒரு ரிஜெக்ஷன் வச்சுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது என்ன அப்படின்றது பார்ப்போங்க. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கேண்டல் சரிங்களா, இந்த கேண்டல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கேண்டல் நான் சொல்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்த கேண்டல் ஓகேங்களா. இந்த வியாழக்கிழமை கேண்டலோட ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த 4 நாளுமே ஓகேங்களா. ஸோ அதாவது இந்த 3 நாளுமே நம்மளுக்கு ட்ரேட் ஆகிடுது. ஸோ அந்த 3 நாளில் 2 நாள் வீக்கெண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு திங்கக்கிழமை இன்றைக்கி கேண்டல் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி நான் இங்கே வந்து உங்களுக்கு சப்ளை கொடுத்துருப்பேன். ஸோ 62,200லேருந்து 63,000 இதுதான் வந்து சப்ளை ஏரியா. மேபி ப்ரைஸு இந்த ரேஞ்சை தொட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே வரலாம். சரிங்களா? இந்த ரேஞ்சை தொட்டு கீழே வரலாம். ஒரு வேளை நம்மளுக்கு இதை உடச்சிட்டு ப்ரைஸு திரும்பவும் கீழே வந்து புல் பேக்காகி மேலே போகுதுன்னா அதிகபட்சம் இந்த ரேஞ்சு 67,500 அந்த ரேஞ்சை தொட்டுட்டு கீழே வரலாம். சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சை உடச்சாதான் நம்மளுக்கு எதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 76,000 ரேஞ்சுக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. 76,000ன்றது மைக்கேல் ஸ்லேயரோட மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இருக்குங்களா, அந்த மைக்கேல் ஸ்லேயரோட ஆவரேஜ் ப்ரைஸு 75,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்குன்றது கேள்விப்பட்டோம். சரிங்களா? ஸோ மேபி ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சுக்கு வரும்போது ஒரு பெரிய செல் ஆஃப் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஒரு பெரிய செல் ஆஃபே ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ இந்த ஏரியாலாம் வந்ததுன்னா ஒரு பெரிய செல் ஆஃப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ அது வைக்க போகுதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உடனே சொல்ல முடியாது. அதுக்கு முக்கியமான ப்ரைஸ் பாயிண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 62,000லேருந்து 63,000 இருக்கிற இந்த சப்ளை தான். ஓகேங்களா? இந்த சப்ளை பிரேக் அவுட் ஆன பிறகு தான் நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டு மேலே போதான்றது கன்ஃபார்ம் பண்ண முடியும். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த 63,000 பிரேக் ஆகும்போது ஓகேங்களா, பிரேக் ஆகி கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நல்லா வந்து ஃபெரோஷியஸான கேண்டிலாக க்ளோஸ் வச்சு அதுக்கப்புறம் மேலே போகும்போது தான் நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஓரளவுக்கு மேலே போக போகுது. அடுத்து எங்கே அப்படின்றது நம்ம பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதாங்க 67,500 ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அதாவது இது மேலே போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 58,000 கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும் இந்த மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதாவது புல்லிஷ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். ஒருவேளை 58,000 கீழே வந்து கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகுதோ அப்போயே இந்த புல்லிஷ் பேட்டர்ன் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? ரைட்டா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க. ஸோ இன்னொரு விஷயம் நான் பார்த்தது. சரிங்களா? இன்னும் இது வந்து இது கன்ஃபார்ம் பண்ணலை, இது கன்ஃபார்மும் ஆகலை இன்னும். ஸோ நான் பார்த்தது சொல்கிறேன். சரிங்களா? ஸோ நான் அனலைஸ் பண்ணது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் அதாவது ஓவராலாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷனில் இருக்குது. சாரி இந்த ஏரியாவில் ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷனில் இருக்குது. சரிங்களா? 4 ஹவரோட டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் இங்கே பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் இருக்குது. இதோட நெக்லைன் பார்த்தீங்கன்னா 61,800. சரிங்களா? இன்கேஸ் இது போய் இந்த இடத்துல மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இந்த டபுள் பாட்டமோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த 66,000லேருந்து 67,000 கிட்ட வரும்.
ஓகேங்களா. ஒருவேளை இந்த 67,000 பிரேக் அவுட் ஆகி கேண்டல் க்ளோஸ் வச்சுதுன்னா, ஸோ டெய்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஒரு டபுள் பாட்டம் ஏரியா இருக்குது. சரிங்களா. அப்போ இந்த 67,400 பிரேக் அவுட் ஆனாதான் நம்மளுக்கு எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், இந்த 76,000. ஏன்னா இதுதான் நெக்லைன், இது இந்த டபுள் பாட்டமோட நெக்லைன் இதுதான். சரிங்களா. அப்போது இதுதான் வந்து இந்த 76,000க்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த 76,000லேருந்து செல்லிங் ஆகி ப்ரைஸ் மார்க்கெட் டேரெக்டாக கீழே வந்தால் பிரச்சனை கிடையாது, மார்க்கெட் வந்து டேரெக்டாக கீழே வந்துடும். ஒருவேளை இந்த 76,000 இந்த ஏரியாவும் ப்ரைஸ் பிரேக் அவுட் ஆகி மேலே போகுதுன்னு வச்சுங்களேன், அப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீக்லி கேண்டலில், ஓகேங்களா, வீக்லி கேண்டலில் இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு டபுள் பாட்டம். அப்போ இந்த ரேஞ்சை உடச்சிதுன்னா இந்த வீக்லி கேண்டலில் புஷ் ஆகும் மார்க்கெட். ஓகேங்களா. ஸோ அது எது வைக்க போகலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 100 and something. ஓகேங்களா. 96,500 100,000 இருக்கும். ஓகேங்களா. அப்போ இங்கே போகலாம். இது வீக்லியில் மட்டும் டபுள் பாட்டமாக இருக்காது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா மந்த்லிலையும் அது டபுள் பாட்டமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மந்த்லிலையும் அது டபுள் பாட்டமாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ இதை உடச்சிட்டு மேலே போகுதுன்னா நம்மளுக்கு மந்த்லியே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கோம், டபுள் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு 4 ஹவரில் டபுள் பாட்டம் இருக்குது, 1 டேயில் டபுள் பாட்டம் இருக்குது, வீக்லியில் டபுள் பாட்டம் இருக்குது, மந்த்லிலையும் டபுள் பாட்டம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதோட அப்போ இங்கேருந்து நம்மளுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஆல் டைமை உடச்சிருமா கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, ஆல் டைமை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ அதுக்கு முன்னாடி ரேஞ்சுக்கு தான் போவோம். அது என்ன ரேஞ்சு ஏது ரேஞ்சுன்றது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆனால் நான் சொல்கிறேன். சரிங்களா. ஏன்னா அப்படி இதெல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு இதை விட ஒரு பெரிய டிசாஸ்டர் காத்துன்னு இருக்குது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா. அது இதெல்லாம் ஆக்டிவேட் ஆனாதான், சரிங்களா, 76 எல்லாம் உடச்சி மேலே போனாதான் இதெல்லாம் நடக்கும். சரிங்களா. அப்படி இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த சப்ளை ஏரியா தான். ஓகேங்களா. இந்த சப்ளை ஏரியா பிரேக் ஆகுதா இல்லை க்ளோஸ் ஆகுதா, ஐ மீன் பிரேக் அவுட் ஆகுதா இல்லை ஹோல்ட் ஆகுதா. அப்படி கீழே வரணும்னா இந்த 58 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, இந்த 58 கீழே கேண்டல் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா, இப்போ நான் சொன்ன அந்த டபுள் பாட்டம் சினாரியோ சொன்ன பார்த்தீங்களா, அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். இந்த 58 உடையாத வரைக்கும் நம்மளுக்கு மேலே இருக்க சப்ளை தான் வந்து உடையதான்றது பார்க்கணும். அந்த சப்ளை உடஞ்ச பிறகு நான் அடுத்தடுத்து என்னென்னன்றது நான் சொல்கிறேன். ஆனால் நான் ஒரு அந்த மந்த்லி இதை சொன்னேன் தெரியுங்களா, அது வந்து ஒரு பெரிய நிகழ்வாக நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அது என்ன எதுன்றது நான் சொல்கிறேன் அப்புறமா. அதாவது இந்த விஷயம் நடந்ததுன்னா நான் சொல்கிறேன். ஆனால் எதிர்பார்க்குற மாதிரி ஆல் டைமை உடையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். சரிங்களா. ஸோ பிடிசி வந்து அந்த ஆல் டைமை உடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதோட வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடக்கும், அதையும் வந்து என்னன்றது நம்ம வந்து அப்புறமா பேசுவோம். இன்கேஸ் இது நடந்ததுன்னா, இந்த புல்லிஷன் நடந்ததுன்னா. சரிங்களா. ரைட். ஓகே. ஸோ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு இந்த ஏரியாவில் வந்து ஒரு சைடுவே மாதிரி, ஓகேங்களா, ஒரு கன்சல்டேஷன் மாதிரி போட்டிருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச், அதாவது இந்த ரேஞ்ச் எடுத்துக்கோங்க, வியாழக்கிழமை ரேஞ்சு. இதோட ஹையை உடச்சி மேலே போயிட்டு புஷ் ஆகி கீழே வர போதா, இல்லைன்னா இந்த லோ வச்சு கீழே கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்க போதான்றது வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட். ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டிருக்கேன், அப்படியே கான்பாஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு இருங்க. கடைசியாக டிஸ்டர்போட சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் லிஸ்ட் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லி இதெல்லாமே நான் ஓன் லிஸ்ட் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண பண்ணி நீங்களும் அதில் ஓன் லிஸ்ட் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் லிஸ்ட்டை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.